ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனைய சார்பா இன்னைக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும். கொஞ்சம் அமைதியா நடக்கும்னு பார்த்தா, வெறி கொண்டு அடிச்சுக்கிறாங்க இரு தரப்புல இருந்தும். முதல்ல ரஷ்யா மாஸ்கோக்குள்ள வந்து உக்ரைன் தரப்புல இருந்து வீசிட்டாங்க. இவங்க ஏதாவது செய்வாங்க. அதாவது ஒரு தடவையும் தாக்குதல் பண்ணும்போது, "என்னங்க இப்படி செய்றாங்க? இப்படி செய்றாங்க?" அப்படின்னு ரஷ்யா தரப்பு வந்து கேட்க மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால, "என்னங்க இப்படி செஞ்சுட்டீங்கன்னு?" அவங்க கேட்கட்டும் இந்த தடவ அப்படிங்கிற போல செஞ்சுட்டு போயிட்டாங்களா என்னங்கிறது தெரியல. 10ஆம் தேதி அதிகாலை உக்ரைனோட அ டைம் படி அதிகாலை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் பீரியட்ல நைட் நேரம் ஃபுல்லா மொத்தம் 145 ட்ரோன்கள ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க. நம்ம காலையில பார்த்த செய்தி தான். உக்ரைன் தரப்பு வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பி. "ஐயோ! 3வது முறையா ட்ரோன் அட்டாக் பண்ணிட்டாங்க. பல மணி நேரமா தீப்பிடிச்சு எரியுதுங்க." அப்படிங்கிறது போல அது வேர் ஹவுஸ் எல்லாமே. ஏன்னா, அது எல்லாமே லாஜிஸ்டிக்கல் ஹப் தானே. ஸோ அந்த இடத்துல இருந்து தானே பெருமளவுல ஃப்ரண்ட் லைனுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு களம் பெருமளவுல கான்சன்ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது சுமி கர்கிவ். அடுத்தது செர்னிஹிவ். ஏன்னா இந்த இந்த பகுதியில இருந்து தான் தாக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியான்ஸ்க் பகுதியில இருக்கக்கூடிய பார்டர் அடிச்சுட்டாங்க. பிரியான்ஸ்க்ன்றது ரஷ்யாவோட ஒரு ஓப்லாஸ்ட். அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய செக் போஸ்ட் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இவங்க உள்ள போறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த பகுதியில கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இதோட பெல்ட்ல இருக்கக்கூடிய பெரிய லாஜிஸ்டிக்கல் ஹப் கீவ் தானே. ஸோ அந்த இடத்துல அதிக அளவுல ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. ஸோ அத தெரிஞ்சுக்கிட்டா இந்த வேர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரும் அளவுல சேதங்கள் ஏற்படுது. அதுவும் போன தடவ நடந்த தாக்குதல்ல 3 நாளா அந்த இடிபாடுகளோட குப்பைகள வந்து பார்த்தீங்கன்னா, அகற்றதுக்கே 3 நாள் ஆயிருக்காம். அப்ப எந்த அளவுக்கு வெடி விபத்துகள் சல்லி சல்லியா நொறுக்கி விட்டுருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்பவும் பல மணி நேரங்கள் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அத போராடி அணைச்சுக்கிட்டு இருக்காங்க உக்ரைனோட தீயணைப்பு வீரர்கள் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. மேற்குலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பல ஃபயர் ஃபைட்டர்ஸ் இப்போ உக்ரைன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அதனால தான் பல இடங்கள்ல காட்டுத்தீ ஏற்படும் போதெல்லாம் அங்க அணைக்கிறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இது போல குற்றச்சாட்டுகள் இருக்கு. உக்ரைன்ல பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அ கீவ்ல அடிச்சிருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிபோல் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் மிக்கலேவ்கா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க். ஸோ இத சொன்ன எல்லா பகுதிகளிலும் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் கீவ்ல மட்டுமே 30 ட்ரோன்கள் கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க. மொத்தம் 145 ட்ரோன்ல 80 ட்ரோன்கள நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள நியூட்ரலைஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, திரும்பவும் அலர்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது உக்ரைனோட நேரப்படி அதிகாலை அந்த காலை அந்த டைம் விட மத்தியான டைம்லலாம் ட்ரோன்கள் ஏவப்பட்டுக்கிட்டே இருக்கு ரஷ்ய தரப்பு வந்து அப்படின்னு கூட சொல்றாங்க. வே பை வேவா வந்துகிட்டே இருக்குன்றாங்க. அடுத்தடுத்த தகவல்கள் ஏதாவது வந்ததுன்னா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ உக்ரைனோட பல பகுதிகளிலும் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த சமயத்துல அமெரிக்காவுக்கு, ரஷ்யாவுக்கு நடுவுல கொஞ்சம் ஸ்மூத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இந்த தடவ வந்து "என்னங்க ரஷ்யா, இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு அமெரிக்காவும் கேட்கல. "என்னங்க பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு சும்மா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற போல ரஷ்யாவும் கேட்கல போல தெரியுது. பேசியிருப்பாங்க. பட் ஆனா இவங்க இரு நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உறவுகள மேம்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ யுஏஇல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. துருக்கியில பேசிக்கிறாங்க. ஆனா பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலாம் ஒரு ஒரு பகுதிகள்ல. யார் யாருக்கு எங்கெங்க நம்பகத்தன்மையா இருக்கோ, ஸோ அந்தந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள இருந்துட்டு $100 டொனேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு நபர். ஸோ அதனால மிக பெரும் தேச துரோகம் அப்படிங்கிறது போல ரஷ்யா பிடிச்சு உள்ள போட்டு வந்துக்கிறாங்க. ஸோ அந்த நபர வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. இதே இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, சைப்ரஸ் வந்து மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்லாம் வாங்கி ரஷ்யாக்கு குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல, அமெரிக்கா குற்றம் சொல்லி ஒரு நபர அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள அமெரிக்க தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது போல பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் எல்லா பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்த சேம் டைம் அமெரிக்காக்கும், ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஒரு ஒரு படியா எடுத்து வச்சு வந்துட்டு இருக்காங்க. நம்பகத்தன்மையா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னாலே, இரு நாடுகளுக்கும் அந்த நம்பகத்தன்மை வேணுங்கிறதுக்காக இது போல செய்வாங்க. சரி என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க. கேளுங்க யாராச்சும் ஒருத்தங்கள அப்படிங்கிறது போல, இது போல டிஸ்கஷன் நடக்கிறது தான். அது வாடிக்கையா நடக்கிறதா, இது ஒரு நல்ல விஷயம் போல தான் தெரியுது அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனா இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார். பைடன் அவர்கள் என்னங்க, நான்லாம் ஒருத்தர கூட ரிலீஸ் பண்ண மாட்டேன். அத்தன பேத்தையும் கூட்டிட்டு வந்திருப்பேன் ரஷ்யாலருந்து தெரியுமா? அப்படிங்கிறது போல அந்த டைம்ல சொல்லியிருந்தாரு. ஆனா செயல்ல செய்ய முடியலைங்களே ட்ரம்ப் அவர்களே அப்படின்னு போல பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் சொல்றது ஒரு மாரி இருக்குது. அது வாடிக்கையா இருக்கிறது தான். எல்லா அரசியல்வாதிகளும் மேடை பேச்சுக்கள சொல்றாங்க. ஓட்டுக்கு முன், ஓட்டுக்கு பின் அப்படிங்கிறது போல நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். ஸோ அதே போல தான் ட்ரம்ப் அவர்களும் விதிவிலக்கு இல்ல அப்படிங்கிறது போல காமனான ஒரு ஆள் தான்ப்பா அவரும் அப்படிங்கிறது போல எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே. இப்போ அதே போல வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்திருக்காரு. அதாவது சீனா வீரர்கள நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். ராணுவ உடையில புடிச்சுக்கிறோம். எங்களுக்கு எதிர்த்து சண்டை புடிச்சு. இப்ப அவங்கள ரிலீஸ் பண்ணணும்னா, உக்ரைனோட வீரர்களுக்கு தான் நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். புரியுதுங்களா? அதாவது இவங்கள குடுத்துட்டு வேற ஆளுங்கள குடுங்க அப்படிங்கிறது போலலாம் இல்ல. உக்ரைனோட வீரர்கள ரிலீஸ் பண்ணணும். இவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போல 2 பேர்த்த நீங்க ரிலீஸ் பண்ணணும். அது பேசிக்கலாம். இப்ப இவங்கள ரிலீஸ் பண்ணோம்னா, எத்தன நபர்கள் உக்ரைனோட நபர்கள இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. டிமாண்ட் ரெக்வெஸ்ட் அல்ல டிமாண்ட். ஒரு சீன வீரர் 2 பேத்த பிடிச்சுக்கிறாங்க இல்லையா? ஒரு சீன வீரருக்கு
300 உக்ரைனோட வீரர் குடுங்க அப்படிங்கலாம் டிமாண்ட் வைப்பாங்களா? ஏன்னா அந்த மாரி தான் கேட்குறாங்க. ஆல் ஃபார் ஆல் அப்படின்னு கேட்கும்போது அப்படித்தான் அர்த்தமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கேட்குறாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம 155 சீன வீரர்கள் எங்களுக்கு எதிர்த்து களங்கண்டுகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியும். அப்படிங்கூட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சார் இதெல்லாம் நாங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு சார். அப்படிங்கூட பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீடியோ பதிவுகள அவங்களே விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் பெருமளவுல ஆர்வமா இருக்கிறார். என்ன நடக்கப் போகுது? இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்கப் போகுது? சுமூகமா நடக்குமா? யாரு என்ன பேசி வச்சு தீர்க்க போறாங்க அப்படின்லாம் பார்த்துடலாம். ஆனா குற்றச்சாட்டுகள் சீனா மேல வைக்கும்போது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல அப்படின்லாம் அவங்க தரப்புல இருந்து கை கழுவிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நான் வாடிக்கையா நடக்கிறது தான். மெர்சனரிஸ்ல யாரும் பெருமளவுல இது பண்ணிலாம் செய்ய மாட்டாங்க. பட் அவங்க ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபேமிலீஸ்ல பெருமளவுல இருந்து ஏதாவது ஒரு எஸ்கலேஷன் இல்ல, சீனாவோட ராணுவத்துல இருந்து பெரிய பொறுப்புல இருந்து அதுபோல ஏதாவது ஒரு நபர்கள் எக்ஸ் மிலிட்டரி மென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் ஆச்சுன்னா, அழுத்தங்கள் சீனாக்கு வரும். அந்த டைம்ல அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது போல விஷயங்களுக்கு இப்போதைக்கு ரெஸ்பாண்ட் இருக்காது. மேபி ஃபியூச்சர்ல கண்ணுங்காது வைக்காத மாரி சைலன்ட்டா எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் ஆயிரலாம். என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையோட பேச்சுவார்த்தை. அடுத்தது 11த் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும், உக்ரைனும் மினரல் டீலுக்கு வந்து பேச போறாங்க. ஸோ அந்த மினரல் டீல்ல இப்ப நடக்கிறதெல்லாம் மினரல் டீல்ன்னு சொல்லிட்டு இங்க நடக்கிற எல்லாத்தையும் வந்து பேசி, உக்ரைனுக்கு டெலிவரி பண்ணுவாங்களா அமெரிக்கா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஸ்மூத்தா நடக்கிற மாரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அடுத்தது தாக்குதல் அப்படிங்கிறது இருதரப்புலயும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, களத்துல நடக்கக்கூடிய சண்டைகள். இந்த களத்துல பெருமளவுல சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 12வது அசோவ் பிரிகேடோட முன்னாள் சீஃபா இருந்துக்கிறார். அந்த இமேஜ் இருக்கிறார் இல்லையா? அவர் தான். இப்ப இவரு என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, கமாண்டர் இன் சீஃப் சிரிஸ் கேரோல் முதல்ல மாத்துனீங்க. சரியா இல்லைங்க. எந்த ஆப்பரேஷனும் சரியில்ல. எல்லாம் ஃபெயிலியரா போயிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்கான நெருக்கடிகள் தெரியுது. முதல்ல அதிபர மாத்துறதுக்கே ஒரு நெருக்கடிகள் தெரியுது. அடுத்தது இப்ப கமாண்டர் இன் சீஃப் திருப்பி மாத்தணுங்கிறாங்க. வேலரி ஜலூஷ்னி அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு விட்டு போனாரு. இப்ப அடுத்தது கமாண்டர் இன் சீஃபா சிர்ஸ்கி அவர்கள் இருக்காரு. இப்ப இவரையும் மாத்தணும்னா யார் வருவாங்க? சார் உங்களுக்கு குடுத்துடலாமா பொறுப்ப? அப்படிங்கிறது போல பலரும் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, இந்த அசோவ் பிரிகேட் அப்படிங்கிறவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. இது உக்ரைனோட ராணுவத்துக்கு கீழ வரமாட்டாங்க. அவங்களுக்கு கீழ தான் அக்ரீமெண்ட். பட் ஆனாலும், இது ஒரு பிரைவேட் மிலிட்டரி மாரின்னு வச்சுக்கோங்களேன். அடங்காம இருக்கும் ராணுவம் அப்படிங்கிற வழிய சொல்லலாம். ஏன்னா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இனப்படுகொலைலாம் செஞ்சவங்க ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா. இந்த அசோவ் பிரிகேட் வந்து புடிச்சு ஜெயில்ல போட்டோனே, ஐநா சபையிலே சீனா, சாரி கனடா, அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, அதுக்கப்புறம் இவங்களுக்கு அழுத்தங்கள் குடுத்து, உக்ரைன் புடிச்சு அவங்கள ஜெயில்லலாம் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், இவங்கள ஓப்பனே பண்ணி விட்டாங்க. சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அமெரிக்காவோட ஆயுதங்கள் யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷனே குடுத்துருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட பெருமைகளுக்குரிய பிரிகேடு தான் அசோவ் பிரிகேட். இப்பேற்பட்ட பிரிகேட்லேருந்து இது போல ஒரு விஷயங்கள் வந்திருக்கே, ஒரு வேள மாறுது எசக் புசக்கா இவங்களுக்கு ஃபேவரான ஒரு நபர் கமாண்டர் இன் சீஃபா உட்காந்துட்டாங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களே நாளைக்கு ஐயோ! சண்டை பிடிக்காதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாலும் யாரும் நிறுத்த போறதில்ல உக்ரைன்ல. கண்டிப்பா இங்க ஒரு பிரிகேட் கிளம்பி, நாங்க ரஷ்யாவ அடிச்சே தீருவோம். மாஸ்கோல கொடிய மாத்தியே தீருவோம் அப்படின்னு அடம் பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா, இது போல அசம்பாவிதங்கள்லாம் நடந்துறக்கூடாது. அதனால தான் ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்ணுங்காது வைக்காத மாரி பேசி முடிச்சு ஒரு டீலுக்கு வந்துரணும் அப்படிங்கலாம் அமெரிக்காவும், ரஷ்யாவும் நினைக்கிறாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. இதுக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி இத ஃபைன் டியூன் பண்ணி நடத்தி காட்ட போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். அப்புறம் அப்படியே நம்ம களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 149 முறை களத்துல வந்து சண்டை பிடிச்சுக்கிறாங்க. ஆக்டிவா வந்து ஃப்ராண்ட்ல சண்டை பிடிச்சுக்கிறாங்க. ரஷ்யாவும், உக்ரைனும். இதுல 40 காம்பேட் கிளாஷ் இந்த பக்ரோவ்ஸ்க் பகுதியில மட்டுமே நடந்திருக்கு. ஸோ பெருமளவுல கான்சன்ட்ரேஷன்ங்கிறது பக்ரோவ்ஸ்க்ல தான் இருக்கு. எல்லாரும் இதை ஹைலைட் பண்ணி காட்டுறது அந்த பகுதி தான். அது மட்டும் இல்லாம 600, 300 தாக்குதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் நடந்திருக்கு. இதுல 160க்கும் மேற்பட்ட கைடட் குண்டுகள ரஷ்ய தரப்புல டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க. 603ங்கிறது ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல், எம்எல்ஆர்எஸ் தாக்குதல் இது எல்லாத்தையுமே சேர்ந்து அடக்கும். தாக்குதலோட வீரியம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. மிகப்பெரும் சேதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கைடட் குண்டுகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இத தடுக்கிறதுக்கு உக்ரைன் தரப்புல இப்போதைக்கு ப்ராப்பரான எந்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமும் இல்ல. ஆனா, இந்த சாக்கி ட்ரோன்கள் பெருமளவுல ஏற்படுத்துது இல்லையா? தாக்குதலோட இழப்புகள். அத தடுக்கிறதுக்காக சமீபத்தில பெல்ஜியம் தரப்புலருந்து வந்திருந்தாங்க இல்லையா? டெலிகேஷன்ஸ். ஸோ அப்பலாம் கூட்டிட்டு போய் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு நைட் ஷோ மாரி, அதாவது எப்படி அந்த பார் டான்ஸ் அந்த காலத்தில இல்ல. அப்படிலாம் கம்பேர் பண்ண முடியாது. எப்படின்னா, நல்ல இருட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பாதாளத்தில ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல லைட்டு, கலர் லைட், டிஸ்கோ லைட் மாரி போட்டு, ஒரு விஷயத்த காமிச்சுட்டாங்க. ஏன்னா தெளிவா லைட் வச்சு, வெள்ள லைட் வச்சு காமிச்சாங்கன்னா, எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருமோ என்னமோ தெரியல. பட் ஆனா அதுபோல காமிச்சிருந்தாங்க. அதுல ஒரு ட்ரோன் ஸ்பெசிஃபிக்கா, சாகி ட்ரோனு குட்டி போட்டோம்னா எப்படி இருக்கு? அதுபோல ஒரு ட்ரோனு. இந்த ட்ரோன வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல காமிச்சு பேசிட்டு இருந்தாங்க. எதுக்கு அப்டின்னா, இந்த சாகி ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சாரி இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, சாகி ட்ரோன குறி வச்சு போய் அடிக்கும். அத நாங்க சோதனை பண்ணியிருக்கோம். சூப்பரா வேலை செய்யுது. நைட் நேரங்கள்ல ரஷ்யா ஹெவி அனுப்பி விடுறாங்கல்ல ட்ரோன்கள்.
அப்போ இந்த ட்ரோன்கள நாங்க பலதும் ஏவி விட்டுட்டோம். இந்த ட்ரோன்கள் வான்ல பறந்துட்டு இருக்கிறது சாகி ட்ரோன் தானா? அப்படிங்கிறது தெரிஞ்சு அத போய் அடிச்சு நியூட்ரலைஸ் பண்ணிரும் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். என்ன அப்படின்னா, இமேஜ் ஐடென்டிஃபிகேஷன். நார்மலாவே ஏஐங்கிறது பல வகையான ஏஐ வந்துருச்சு. உருப்பெற்றுச்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ அப்படிங்கிறது அ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு விஷயத்த மட்டும் குறி வச்சு செய்யற மாரியான வேலைகள்லாம் பலது வந்துருச்சு. இது என்ன பண்ணுது அப்டின்னா, இமேஜ் ஐடென்டிஃபிகேஷன் பறந்துட்டு இருக்கக்கூடிய சாகி ட்ரோன்கள். 3டி மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இமேஜ் எடுத்து குடுத்துட்டாங்க அப்டின்னா, ட்ரோனோட எந்த பகுதியில இருந்து கேமராவோட எந்த பகுதியில இந்த ட்ரோன் பட்டதுனாலும், இது சாகி ட்ரோன் தான் அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அது மேல போய் நியூட்ரலைஸ் பண்ணும். இதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். இந்த ட்ரோன்களோட மாடிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க அப்பியரன்ஸ. அப்படி மாடிஃபை பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ட்ரோனோட 3டி விஷயத்த இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீடு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏஐ ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். வானத்தில பறந்துட்டு இருக்கும்போது அதோட சவுண்டா இருக்கட்டும், இது போல 3டி இமேஜஸ்லாம் ரெகக்னைஸ் பண்ணுச்சுன்னா, இது நம்மளோட எதிரி. இத நம்ம போய் தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிறது போல, அதுவே டார்கெட் எடுத்துக்கிட்டு போய் அடிக்கும். இது போல ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புல பெருமளவுல தயாரிக்க போறோம். எல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் பெல்ஜியம் கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களும் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ட்ரோன் இதுக்கப்புறம் சாகி ட்ரோன்கள வேட்டையாடும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இந்த குண்டுகள பார்த்து நம்ம தாக்குதல் பண்ணிக்கிட்டா போதும். ட்ரோன்கள நம்ம பெருமளவு நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இழப்புகள் கம்மியாயிரும் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு நம்புறாங்க. எல்லாமே இந்த ட்ரோனோட வளர்ச்சிகள் தான். இப்ப சாகி ட்ரோனோட அப்பியரன்ஸ மாத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்னா திருப்பி சிக்கல். அந்த அப்பியரன்ஸ் வரது எப்படி இருக்கு? என்ன ஏதுங்கிறதோட 3டி மாடல சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட்டா குடுத்துட்டாங்க அப்படின்னா, அது ஏத்த மாரி இந்த ட்ரோன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது போல மாத்திக்கிட்டே இருக்கணும் இந்த ட்ரோனோட புரோட்டோடைப்ஸ. எப்படி நடக்கப்போது? என்ன நடக்கப்போது? இதுக்கு ஆல்டர்னேட்டா ரஷ்யா ஏதாவது புது வகையா செய்ய போறாங்களா? ஏதாவது மாடிஃபிகேஷன் வரப்போதாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.